வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு லஞ்ச் காம்போ வெத்து சாம்பாரும் உருளைக்கிழங்கும் செய்யலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் வெடித்து வந்த பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியும் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2-3 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெத்து சாம்பாருக்கு சாம்பார் பொடிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த வரமிளகாய் காரமும் பச்சை மிளகாய் காரமும் மட்டும்தான். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கும். ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் மசித்த மாதிரி கலந்துக்கலாம், ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். ஒரு 75 கிராம் இருக்கும். துவரம்பருப்பு அதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு, தளன்னு கொதிக்குது. இந்த நேரத்தில் ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து தட்டி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான வெத்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேட்சிங்கான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். பழமான தக்காளி ஒரு அரை தக்காளி இருக்கும், அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் காரத்துக்காக நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்து இந்த சாம்பார் பொடி உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா செவந்து கிடச்சிரும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெத்து சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.